நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, லேட் நைட்ல ஒரு கொரியர் வந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா, கால் எதுவுமே பண்ணாம டோர் தட்டி குடுத்துட்டு போனாங்க. நான் எதுவுமே ஆர்டர் போடலையே! அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, அவருமே எதுவும் போடலன்னு சொல்லிட்டாங்க. சரி பெரிய பார்சலா இருக்கு. நம்ம எதுவும் ஓப்பன் பண்ண வேணாம்னு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்த்டே தான். பட் கொரியர்ல கிஃப்ட் அனுப்புற அளவுக்கு நம்மளுக்கு யாருமே இல்ல. அதனால இந்த பார்சல் நம்மளுக்கு இல்லன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டேன். சடனா ஒரு கால் வந்தது. க்ளோஸ் ஒன் பெர்சன் விஷ் பண்ணி கிஃப்ட் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. அப்பதான் புரிஞ்சது. ஓ! இது இவங்க வேலையான்னு. நான் லைன்லயே இருக்கேன். நீ ஓப்பன் பண்ணு, வீடியோ ஆன் பண்ணு. நீ ஓப்பன் பண்ணும்போது உன்னோட ரியாக்ஷன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ போஸ்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போதுமே தெரிஞ்சிச்சு இது ஃபோட்டோ ஃப்ரேம்னு. என்ன ஃபோட்டோவா இருக்குன்றது கெஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் தான் பார்த்தேன். ரியலி செம்ம ஷாக்டு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எனக்கு பிடிச்ச எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபோட்டோ எனக்கு எவ்வளோ ஃபேவரெட்னு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான சிச்சுவேஷன் அமையவே இல்லைன்னு தான் சொல்லணும். நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அமையாம போயிடுச்சு. மேபி இந்த ஃப்ரேம் ரைட் பர்சன் கிட்ட இருந்து கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு நைட் வந்ததுனால நிம்மதியான தூக்கம் தூங்கிட்டேன்.